சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஓர் அதிரடி மாற்றத்திற்கு உன்னை நீ தயார்படுத்து. கண் கலங்கிய வாழ்க்கை மாறும் நேரம் வந்துவிட்டது. என் குழந்தையினுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு நல்லது நடந்து உன்னை சந்தோஷமாக இந்த வாழ்க்கை உருவாக்கப் போகிறது என்பதை நீ மறக்கக்கூடாது. இந்த நேரம் இனி உனக்காக என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதை இல்லாமல் புரிந்து கொண்டு நீ மன தெளிவோடு வாழக்கூடிய நேரம் இது என்பதை நீ மறந்து விடாதே. எந்த சூழ்நிலையிலும் உன்னை விட்டு விடாத இந்த அப்பாவின் அன்பு இன்னும் 2 மணி நேரத்தில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை உன் முன்னால் கொண்டு வந்து சேர்க்கப் போகிறது. அப்படியென்றால் அதை ஒருபோதும் என் குழந்தை நீ தொலைத்து விட மாட்டாய். எல்லாம் உனக்கான காலம் இது. இது உனக்கான நேரம் இது. எப்பொழுதும் உனக்கான வாழ்க்கையை உன் கைகளில் ஒப்படைக்கும் அன்பான தருணம் இது. நடக்கும் விஷயங்களை நல்லபடியாக உணர்ந்து அதற்கு தகுந்தாற் போல தன்னை மாற்றிக்கொள்ளும் அன்பான நேரம் இது என்பதை நீ மறக்காதே. என்ன நடந்துவிட்டது, ஏது நடந்துவிட்டது என்பதையெல்லாம் தாண்டி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களிலும் உண்மைகளை உணர்ந்து வாழக்கூடிய நேரம் இது. உன்னை சுற்றி வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக இனிமேல் புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் நடக்கும் அத்தனை மாற்றங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நீ மறக்காதே. பல காயங்களை கொடுத்த இந்த வாழ்க்கை அவை எல்லாவற்றையும் மாற்றி உனக்கான நல்லதை தர வேண்டிய காலம் உனக்கு கைகூடி வந்துவிட்டது. உனக்கான நம்பிக்கையை என்னவென்று உனக்கு கொடுக்க வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. எதுவானாலும் சரி, அப்பா உன் கண்களை கலங்க வைத்தவர்களை ஒருபொழுதும் விட்டுவிடாதே என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நீ பட்ட ஒரு அவமானங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்க வருகின்ற இந்த மாற்றங்களை நீ ஏற்றுக்கொள்ளாமல் சென்றுவிடக்கூடாது. நடந்து முடிந்ததை எல்லாம் முடிந்ததாகவே இருக்கும்படி நடக்கும் விஷயங்கள் அத்தனையிலும் நல்லதை உனக்கு சொல். இந்த அப்பாவின் அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே உன் முன்னால் நான் வந்து நிற்கிறேன் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்காகவே எல்லாவற்றையும் நான் தெரிந்து புரிந்து நடந்து கொள்கிறேன் என்பதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். எந்த நாளிலும் நான் இருக்கும் இந்த மாற்றங்களை நீ உணர்ந்துவிட்டால் இனி உனக்கே என்று ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உருவாக்கி கொடுப்பேன் என்பதை நீ மறக்கக்கூடாது. நான் இருக்கும் இந்த காலமும் இந்த நேரமும் இனி உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக உருவாக்கும் என்பதை மறக்காதே. நான் இருக்கும் இந்த அதிசயங்களை நிச்சயமாக உனக்கு நான் நடத்தி கொடுக்கும்போது அப்பாவினுடைய அன்பு உன் வாழ்க்கையில் எந்த நிலையில் இருந்தது என்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்காக ஒவ்வொன்றையும் சரியாக உருவாக்கும், ஒவ்வொன்றிலும் சரியாக உன்னை தெளிவுபடுத்தும் என்பதை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்வாய். நம்பிக்கையோடு எதையுமே நாம் செய்துவிடும் காலம் அல்லவா? நம்பிக்கையோடு எதையும் நாம் உணர்ந்துவிடும் நேரம் அல்லவா? இனி உனக்காக ஒவ்வொன்றையும் நீ உணரும்போது, உனக்காக ஒவ்வொன்றையும் நீ புரிந்து நடந்து கொள்ளும்போது இனி அத்தனை நிலையிலும் உன்னை தெய்வம் காத்திட்டதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். அத்தனை நிலையிலும் சாயப்பா உன்னோடு இருந்ததை நிச்சயமாக நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தேவை என்று நான் உனக்கு சொல்லும் விஷயங்கள் இனி அத்தனையும் உனக்கு சரியான ஒரு நன்மையை உருவாக்கும் என்பதை மறக்காதே. சரியானதொரு தெளிவை நிச்சயமாக இது என்னவென்று எடுத்துச் சொல்லும் என்பதை நீ மறக்காதே. வெற்றியான ஒரு வாழ்க்கை, அமைதியான ஒரு நேரம், ஆனந்தமாக ஒரு தருணம் என்று நாம் வாழ நினைத்து அடியெடுத்து வைத்த ஒரு இடத்தில் நமக்கு ஏமாற்றங்களும் துரோகங்களும் சூழ்ச்சிகளும் அதிகமாக எஞ்சி இருக்கும் பொழுது அதை ஏற்றுக்கொள்ள மனது சற்று மறுக்கத்தான் செய்கிறது. சற்றென்று அதனை உணர முடியாமல் இந்த மனது எல்லாவற்றையும் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்ள முடியாமல் திணறத்தான் செய்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இனி உனக்கு நடந்துவிட்ட பல விஷயங்களை நீ எதிர்கொண்டு வாழ வேண்டும். உனக்கு நடக்கக்கூடிய பல உண்மைகளை கட்டாயமாக நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். பல நிலைகளிலிருந்து உன்னை மீட்டு வந்து இந்த அப்பாவுக்கு தெரியாதா இனி வரும் காலங்களில் உன்னை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று, இனி வரும் நேரங்களில் உன்னை எப்படி சரியாக உணர வைக்க வேண்டும் என்று உன்னை முன்னால் நின்று நான் கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கிக் கொண்டிருப்பதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் அடுத்தடுத்த காலங்கள் நிச்சயமாக உனக்கு நல்லது நடப்பதை என்றுமே நீ புரிந்து கொள்வாய் என்பதை மறக்காதே. எந்த நாளும் என் குழந்தை என்னுடைய யோசனைகள் இனிமேலும் உன்னை நல்லபடியாக மாற்றும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்குள் வந்துவிட்டது. அதுபோல நீயும் உனக்குள் நம்பிக்கை கொண்டு உன்னை தேற்றிவிட முயற்சிகள் செய்ய வேண்டும் என்பதை மறக்காதே. உன்னை நான் அன்பினால் அரவணைத்து அன்பினால் உன்னை நான் வழிநடத்தி எல்லாவற்றையும் செய்ய துடிக்கும் பொழுது என் குழந்தை நீ எதையுமே கைவிட்டு விடாதே. எதையுமே என் குழந்தை நீ தொலைத்து விடாதே. எப்பொழுதுமே எதிர்பார்ப்புகள் வாழ்க்கையில் அதிகமாகி விட்டால் ஏமாற்றங்களும் அந்த இடத்தில் கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கும். வருகின்ற ஏமாற்றங்களை நீ கடந்து தான் வர வேண்டும் என்ற ஒரு நிலைமை நிச்சயமாக உனக்குள் இருக்கும். கடந்து வர வேண்டும் என்ற எண்ணம் வரும்போது எல்லாவற்றையும் தாங்கிக் கொண்டு வாழ வேண்டும் என்ற ஒரு உணர்வுகள்
நிச்சயமாக எப்பொழுதும் உனக்குள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதுவானாலும் நாம் இருக்கும்போது நாம் சரி என்று ஒன்றை உணர்ந்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. சரியான விஷயங்களை நாம் தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் உண்மை. ஆச்சரியங்களை கடந்து நான் உனக்கு தரும் பல புரிதல்கள் இனிமேல் உன்னை யார் என்று நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கும் என்பதை மறந்து விடாதே. உன்னை யார் என்று உனக்கு சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதையும் நீ மறந்து விடாதே. மேலும் பல தருணங்களை நாம் எதிர்கொள்ளும் இந்த நேரம் இனி அத்தனையும் என் குழந்தை சரிவர புரிந்து கொள்வாய் என்பதை எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. அத்தனை விஷயங்களையும் நீ உன்னிப்பாக வாழ்ந்து காட்டுவாய் என்பதிலும் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. உன்னோடு நான் இருப்பதில் இனி உனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை புரிந்து கொண்டு சரியாக நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். அத்தனைக்குமான நன்மைகளை நீ உணர்ந்து காட்ட வேண்டும் என்பதை மறக்காதே. தெய்வம் சொல்லி இருக்கும் விஷயங்கள் இதுவரையிலும் உனக்கு நடந்திட்ட ஒவ்வொன்றையும் உன் கண் முன்னாலேயே உனக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறது என்பதை, உன் கண் முன்னாலே இவை எல்லாவற்றையும் உனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என்பதை நீ மறந்து விடாதே. இனி எதுவென்றாலும் நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுமையாக உனக்கு நல்ல மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்குள் இருந்து ஒவ்வொன்றையும் சரியாகவே உருவாக்கி கொடுக்கும் என்பதில் நீ முழு கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை நீ மறக்காதே. என்னவாகும் என்று சொல்லி இனிமேலும் என் குழந்தை நீ கலங்காதே. உன்னோடு நான் இருப்பதில் இனி இந்த வாழ்க்கை உன்னை உண்மையான அன்பில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ புரிந்து கொள். உண்மையான நிலையில் இவை எல்லாமும் உன்னை கடந்து வரும் என்பதை நீ புரிந்து நான் இருக்கும் இது போன்ற நேரங்களை நீ எப்பொழுதும் போல உன்னுடையதாக மாற்றிக்கொண்டால் இனி உனக்கே என்று நான் கொடுக்கும் எல்லா விஷயங்களையும் நீ நல்லபடியாக புரிந்து கொண்டு வாழ்ந்து விடுவாய் என்பதை உணர்ந்து கொள். சில நல்ல புரிதல்கள் வாழ்க்கையில் ஒருவருக்கு ஒருவர் இடையில் இருக்கும்பொழுது அந்த புரிதல்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக மாற்றிவிடும். எல்லா விஷயங்களையும் ஒட்டுமொத்தமாக தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என்பதை நீ மறக்காதே. இது போன்ற காலங்களை நீ உணர்ந்துவிட்டு இது போன்ற நேரங்களில் நீ எல்லாவற்றையும் நிச்சயமாக மனதில் கொண்டு நல்லதை அடைந்து விடும்படி நீ ஒவ்வொரு அடியிலும் முன்னெடுத்துச் செல்லும் இந்த வாழ்க்கை உனக்குள் ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. உனக்குள் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. காலமும் இந்த நேரமும் இனி எப்பொழுதும் போல என் குழந்தைக்கு தந்து விடுகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ சரிவர புரிந்து கொள்வாய். சரியாக எதையும் ஏற்றுக்கொண்டு நீ வாழ்ந்து விடுவாய் என்பதை மறக்காதே. இத்தனை நாளும் என் குழந்தையினுடைய யோசனைகள் இந்த வாழ்க்கை உனக்கு என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை கொடுத்திருக்கிறது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து நடக்கப் போகின்ற நன்மைகளை எல்லாம் உன் கண் முன்னாலேயே அது காண்பித்து கொடுக்கும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாமல் என் குழந்தையினுடைய சிந்தனைகள் எல்லாமும் வீணாகி போனது போதும். இனி உனக்காக நடப்பதிலிருந்து இனி எந்த ஒரு விஷயம் நல்லதை உருவாக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்லதொரு மாற்றத்தை நீ எதிர்கொண்டு நம்பிக்கையோடு வாழ்ந்துவிட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. இத்தனை நாளும் இந்த தருணங்கள் உனக்கு என்ன சொல்லி இருந்தாலும் சரி, இவை எல்லாவற்றையும் நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நடப்பது என்று இனி உனக்கு நான் அடுத்தடுத்த நிகழ்த்தக்கூடிய பல விஷயங்கள் நிச்சயமாக இருக்கிறதல்லவா? வாழ்க்கை என்றால் என்னவென்று நீ கண்டு கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு இருக்கிறது. இந்த வாழ்க்கையில் இனி உனக்கு நடத்தக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கான வெற்றியை பெறக்கூடிய நேரமும் நிச்சயமாக இருக்கிறது என்பதை நீ மறக்காதே. உனக்குள் இருந்து இதுவரையிலும் நீ பெற்றுவிட்ட ஒவ்வொரு நம்பிக்கையும் நன்மைகளும் இனிமேல் உன்னை நிச்சயமாக ஆனந்தப்படுத்தும் என்பதை நீ மறக்காதே. உன்னை எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கை மாற்றிவிடும் என்பதையும் நீ மறக்காதே. எதிர்பார்த்தது எல்லாமும் இனி என்னவாகும் என்று உனக்குள் தோன்றிய விஷயங்கள் அத்தனையும் மாறி உன்னை மாற்றும் என்பதை நீ புரிந்து பார்த்திட முடியாத பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு மேலும் பல அதிர்ஷ்டங்களை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். மேலும் பல வெற்றிகளை இந்த வாழ்க்கையில் உனக்கென குவிக்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய். இது நாள் வரையிலும் என் குழந்தையினுடைய எண்ணங்கள் நான் அறிந்தேன். என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுக்க வேண்டும் என்பதையும் நான் அறிந்தேன். அதனால் இனி நடக்கும் விஷயங்களில் என்றுமே உன்னை நான் நம்பிக்கையோடு எதிர்கொள்வேன் என்பதை நீ மறக்காதே. நல்ல நேரத்தில் உன்னை நான் ஆனந்தமாக உருவாக்குவேன் என்பதை மறந்து விடாதே. சாயப்பா சொல்ல சொல்ல எல்லாம் மாறிவிடும். இந்த நேரம் இனி உனக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை நான் கொடுத்தே தீர்வேன் என்பதை நிச்சயமாக நீ புரிந்து நடந்து கொள்வாய். வெற்றி என்ற ஒன்று இனி உன்னை தொடரும். இந்த நேரம் அத்தனை வெற்றிகளும் என் குழந்தை நீ என்னை நினைப்பாய். அந்த அளவிற்கு இந்த சாயப்பா உன் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்களை கொண்டு வந்து தருவதற்கு தயாராகிவிட்டேன் என்பதை மறக்காதே. எதிலும் உனக்கு தேவையான விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை நீ மறக்காதே. எதிர்பார்த்து நின்று இனி உனக்கு எதுவுமே கிடையாது. கையில் கிடைப்பது எல்லாமும் உனக்கான வெற்றியின் உச்சம் என்பதை நீ புரிந்து கொள். உன் கையில் வந்து சேர்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கானது என்பதை நீ புரிந்து கொள். அடுத்தடுத்து நடப்பது என்னவென்று உன்னால் நிச்சயமாக எதிர்கொள்ள முடியும். இந்த வாழ்க்கையும் இனி உனக்கு என்ன கொடுக்கப் போகிறது என்பதையும் கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள முடியும் என்பதை நீ மறக்காதே.
தேவையான ஒன்றிற்காக இனி உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எந்த இடத்திலும் எதையும் தொலைத்துவிட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. வாழ்க்கை எத்தனை காலம் என்று தெரியாமல் பயணித்து கொண்டிருக்கும்போது இருக்கின்ற நாட்களில் நமக்கான சந்தோஷத்தை நாம் அடைந்து விட்டோம். ஆனால் வருகின்ற காலம் உனக்கு வழி கொடுத்து நிற்கும். வருகின்ற காலம் உனக்கான மாற்றத்தை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். அடுத்தவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை கூட நீ செய்ய தொடங்கி விடுவாய். நீ நினைத்தால் இது எதுவுமே உன் வாழ்க்கையில் சத்தியம் என்பதை நீ புரிந்து என் குழந்தைக்கு இந்த சாய் அப்பாவினுடைய அனைத்து பேரும் புகழும் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. எல்லாம் நன்மைக்கே. ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.